Hey guys, welcome to Think Big Work Smart channel. ஸோ இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு லைஃப் சைக்கிள் பற்றின கான்செப்ட் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்டில் எப்படி பிஹேவ் ஆகுது, ஆண்ட்ராய்டோட லைஃப் சைக்கிள் எந்த மாதிரி பிஹேவ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை சின்னதாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணன்றதை ஓவர் வியூ போல் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் எம்டி வியூ ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் காட்லைன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜாவாவா காட்லைனான்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எம்டி வியூ ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவன் காட்லைன் தான் எடுத்துப்பான். ஸோ ப்ரீவியஸில் இங்கே நான் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டின்னு சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இதில் காட்லைன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எம்டியாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த எம்டி ப்ராஜெக்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஆன் க்ரியேட் மட்டும்தான் இருக்கும். இந்த செட் கண்டென்ட் வியூ மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் இருக்கும். இந்த கோட்லாம் இருக்காது. அப்புறமா கீழே நான் போட்டிருக்க கோடு எதுவுமே இருக்காது. ஸோ க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே நான் ஓவர்ரைடன் மெத்தடை நான் ஓவர்ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தட் எப்படி எடுக்க முடியுன்றதை திருப்பி உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன். ஸோ ஆல்ட் இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீழே ஓவர்ரைடன் மெத்தட்ஸ் நமக்கு இங்கே காமிக்கும். இல்லைனா கண்ட்ரோல் ஓ கூட கொடுக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ கொடுத்தீங்கனாலும் இது போல் வரும். ஸோ இந்த இதில் ஆன். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோன்றதை உங்களுக்கு ஓவர்ரைட் மெத்தட்ஸில் முதல்ல என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு சாம்பிள் போல் காமிச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். கம் ஆன் இன் த வியூ. ஓகே, இதில் ஆண்ட்ராய்டு லைஃப் சைக்கிள்னு சொல்லி ஜஸ்ட் நான் சிம்பிளாக சர்ச் பண்ணும்போது எனக்கு ஆல்ரெடி இருக்கிற லைஃப் சைக்கிள் அந்த லைஃப் சைக்கிளில் எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் தான் ஆண்ட்ராய்டு லைஃப் சைக்கிளோட மெத்தட்ஸ். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸில் என்னோடய ப்ராஜெக்டில் நான் எல்லாத்தையுமே நான் ஓவர்ரைட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆன் க்ரியேட்ன்றது டிஃபால்ட்டாகவே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி தான் நமக்கு க்ரியேட்டே ஆகிருக்கும். மேனுவலாக நம்ம இந்த மெத்தடை போட தேவையில்லை. ஸோ இதுதான் ஆன் க்ரியேட். இதுக்கு அடுத்தது என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டார்ட். இந்த ஆன் ஸ்டார்ட்ன்ற மெத்தட் கண்ட்ரோல் ஓவோ இல்லை ஆல்ட் ப்ளஸ் இன்சர்ட். ஆல்ட் இன்சர்ட் கொடுத்திங்கன்னா இப்படி வரும். இதில் ஓவர்ரைட் மெத்தட்ஸில் இங்கே ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே மெத்தட் கிடைக்கும். இப்போ நான் அதில் போட்டதுனால எனக்கு கிடைக்கலையான்னு தெரியலை. START. ஸோ ஆல்ரெடி போட்டதுனால எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆல்ட் இன்சர்ட் கொடுத்து ஓவர்ரைடன் மெத்தட்ஸில் போயிட்டு ஆன் ஸ்டார்ட். ஸோ இங்கே ஆன் ஸ்டார்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட்டை என்டர் பண்ணி நான் ஓவர்ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே போல் எல்லா மெத்தட்ஸையும் நான் ஓவர்ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் ஆல்ட் இசட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன் ஸ்டார்ட் தேவை. ஸோ தேவைன்றதுனால திருப்பி நான் ரிவர்ட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் அடுத்த மெத்தட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன் ரெஸ்யூம் அதே போல் போட்டுக்கிட்டேன். அடுத்தது ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் ரீஸ்டார்ட், ஆன் டிஸ்ட்ராய். ஸோ லைஃப் சைக்கிளோட மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இந்த அப்ளிகேஷன் உள்ளே வரும்போது இது எந்தெந்த மெத்தட்ஸ் உள்ள போய் கடைசியாக நமக்கு இந்த வியூவை காமிக்குதுன்றது தான் அந்த லைஃப் சைக்கிளோட வேலை. ஸோ இப்போ இந்த வியூ எனக்கு காமிக்குது அப்படின்னா இது எந்தெந்த மெத்தட் உள்ளலாம் போயிட்டு கடைசியாக எங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி லாக் போட்டிருக்கேன். இப்போ இந்த லாக் வைஸ் நான் சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே லைஃப்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த லைஃப்ன்றது இந்த பிரிண்ட் லைனில் லாக் எனக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த லாகில் பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு தெரியும் லாக் கேட்டிங் வந்துடுச்சு.
அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகி இந்த கிளாஸ் ஃபைல் உள்ளே வந்து இந்த மெத்தட் கால் ஆகிருக்கு. அதனால தான் ஆன் கிரியேட் கால்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. ஸோ இந்த ஒன்ஸ் இந்த கிளாஸ் ஃபைல் உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் திங் கால் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆன் கிரியேட். அந்த ஆன் கிரியேட் தான் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது எந்த மெத்தட் கால் ஆகிருக்கு அப்படின்னா இனிட் கால் ஆகிருக்கும், பட் அதுக்கு முன்னாடி லைஃப் சைக்கிள் கால் ஆகிருக்கும். ஸோ லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஸ்டார்ட் கால்டுன்னு வருது. ஸோ இந்த மெத்தட் கால் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஆன் ரெஸ்யூம் கால் ஆகிருக்கு. ஸோ அதே போல் தான் இங்கேயும் ஆன் கிரியேட். ஆக்சுவலாக இது இன்னொரு வாட்டி இது என்ன ரீசனுக்காக இன்னொரு வாட்டி இது கால் ஆகிருக்குன்னு தெரியல லைஃப் சைக்கிள். ஸோ இதுதான் இப்போ லைஃப் சைக்கிளோட மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட். ஸோ இந்த ஆன் கிரியேட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம். ஸோ இந்த ஆன் ரெஸ்யூம் ஸ்டேட்டில் தான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற 3 மெத்தட், மிச்சம் இருக்கிற 4 மெத்தட் எப்போ கால் ஆகும்? ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய், ஆன் ரீஸ்டார்ட், ஆன் டிஸ்ட்ராய். ஸோ இந்த 4 மெத்தட் எப்போ கால் ஆகுன்றதை நான் லாக் போட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது நான் என்னோட மொபைலில் இருக்கிற ஹோம் பேக் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேக் பட்டன் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்ட் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இருக்கும்போது எப்படி வந்து பிஹேவ் ஆகுது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இருக்கும்போது காலாக இருக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய். இப்போ ரீசெண்டில் இருக்கிற அப்ளிகேஷனை மறுபடியும் நான் கிளிக் பண்ணி மேலே கொண்டு வரேன். ஸோ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம் கால் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ரீசெண்டில் இருக்கிற அப்ளிகேஷனை மறுபடியும் நான் வியூ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷனை நான் பேக் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ரெஸ்யூம் ஸ்டேட்டில் இருக்கும், ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ பேக்ரவுண்டுக்கு அப்ளிகேஷனை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் கால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய். ஸோ ஆன் ரெஸ்யூம், ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் நம்மளோட இந்த லைஃப் சைக்கிளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஆன் கிரியேட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம் கால் ஆகிருக்கும். இப்போது பேக் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆன் பாஸ், ஆன் ஸ்டாப், ஆன் டிஸ்ட்ராய். மறுபடியும் ரீசனில் இருக்கிற அப்ளிகேஷனையும் சேர்த்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளிகேஷனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்ற மெத்தட் வந்து காலே ஆகலை. ஸோ 6 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரீஸ்டார்ட். ஸோ இது எப்போ கால் ஆகுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எப்போ கால் ஆகும் அப்படின்னா திருப்பி நான் சாம்பிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, இது வேறு அப்ளிகேஷன். ஸோ சாம்பிள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மூவ் டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த இனிட் 2 மெத்தட் போட்டிருப்பேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ 2 சிம்பிளான மெத்தட் தான், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிட் வியூ, செட் ஆன் கிளிக் லிசனர்னு சொல்லி 2 மெத்தட் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு பட்டன் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். கிளிக்கில் அந்த பட்டனுக்கான கிளிக் ஈவெண்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இனிட் வியூ இந்த பட்டன் இந்த ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டியில் போய் எக்ஸாம்பிள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அந்த பட்டனுக்கு ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லி நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த இதில் வந்து இந்த செட் ஆன் கிளிக் லிசனரில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை இங்கே மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் ஈவெண்ட் போட்டிருக்கேன். அந்த கிளிக் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் இருந்து இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி 1 மூவ் ஆகும். ஓகே, அந்த பட்டன் காட்லினில் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தான் நம்ம வந்து பட்டனை வந்து மேலே இன்ஸ்டேஸ் பண்ணியும் போடலாம், இல்லை சிங்கிள் லைன்லேயும் போடலாம். பட் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஸோ பட்டனை இங்கே போட்டு ப்ரைவேட் பட்டன் கோலன் இதுதான் அதோட சின்டெக்ஸ் போல். காட்லினில் கொஞ்சம் டிஃபர் ஆகும், நம்ம யூஸ்வலாக ஜாவாவில் பண்ணுற மாரி பண்ண முடியாது. ஸோ காட்லினுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும், அந்த சின்டெக்ஸ் தான் வந்து இங்கே. ஸோ இது போல் நம்ம கொடுத்து பட்டனை வந்து நான் இங்கே ஃபைன் வியூ பை ஐடி வந்து இந்த பட்டன் 1. ஸோ இந்த பட்டன் 1 இதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போனால் நேராக என்னோடய எக்ஸ்எம்எல்லில் போய் அந்த பட்டன் வந்து ஷோ ஆகும். ஓகே, அதே போல் கிளிக் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், ஜஸ்ட் செட் ஆன் கிளிக் லிசனர் கொடுத்தா போதும்.
இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டோஸ்ட் மெசேஜ் போட்டிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணுறதுக்காக அந்த ஆக்டிவிட்டியோட நேம் போட்டிருக்கேன். அதே போல் காட்லினில் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி மூவ் பண்ணும்போது இது போல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கோப் ரெசல்யூஷன் அது போல் ஒரு கொஞ்சம் டிஃபர் ஆகும், அது சின்டெக்ஸ்லாம் அது லேர்ன் பண்ணணும். இப்போது ஆக்சுவலாக நம்ம கொஷின் என்ன அப்படின்னா, ஆன் ரீஸ்டார்ட் எப்போ கால் ஆகும், அதுதான் நம்ம கொஷின். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு ஆன் ரீஸ்டார்ட் காலே ஆகலை. கரெக்டாக இப்போது லாக்ஸை நான் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நான் மூவ் டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் பாஸ் ஆன் ஸ்டாப். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போயிடுச்சு. இப்போது ஆன் பாஸ் ஆன் ஸ்டாப் கால் இருக்குது. எதுலன்னா இந்த ஆக்டிவிட்டியில் ஆன் பாஸ் ஆன் ஸ்டாப் இது ரெண்டும் காலாக இருக்குது. ஓகே, முக்கியமான விஷயம் என்னென்னா ஆக்டிவிட்டி, அதாவது இதுக்கான ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி டிஸ்ட்ராயும் ஆகலை, ரீஸ்டார்ட்டும் ஆகலை. கரெக்டாக முக்கியமாக டிஸ்ட்ராய் ஆகலை. ஸோ இப்போ மறுபடியும் பேக் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும், அதாவது இந்த ஆக்டிவிட்டியோட வியூ ஷோ ஆகிடுச்சு. இந்த ஆக்டிவிட்டியில் இருந்து தான் மறுபடியும் இந்த ஆக்டிவிட்டிக்கு வரேன், என்னோடய ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டிக்கு வரேன். ஸோ அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ரீஸ்டார்ட், ஆன் ஸ்டார்ட், ஆன் ரெஸ்யூம், மறுபடியும் இது ரெஸ்யூம் ஸ்டேட்டுக்கு கால் ஆகிடும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இங்கே வரும்போது ஆன் ரீஸ்டார்ட் கால் ஆகும், மறுபடியும் ஆன் ஸ்டார்ட் கால் ஆகி ஆன் ரெஸ்யூம் கால் ஆகும். ஸோ இதே தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டயக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றது என்னோடய தாட். ஸோ அதனால் இந்த வீடியோ இதில் முக்கியமான விஷயம் காட்லினில் நம்ம பண்ணியிருக்கோம். காட்லினில் ஸோ லைஃப் சைக்கிள், ஆண்ட்ராய்டோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் தான், சேம் தான். பட் ஜாவாலையும் காட்லின்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. லைஃப் சைக்கிள் காமன், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லாங்குவேஜ் தான் வேறு. இந்த லாங்குவேஜில் எப்படி பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஷுவராக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று லைஃப் சைக்கிள், இன்னொன்று காட்லினில் ஒரு பட்டன் கிளிக் பண்ணி இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போய் அந்த ஆக்டிவிட்டிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது லைஃப் சைக்கிள் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.